தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். லாப்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம். வியாழேந்திரன் வீட்டுக்கு முன் நடந்த படுகொலை, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ரத்து செய்யப்படும் விடுமுறை கொடுப்பனவு ஜனாதிபதியை நாடும் முக்கிய தரப்பு. சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. இன்று இரவு வானில் தென்படவுள்ள அரிய காட்சி, இலங்கை மக்களுக்கு கிட்டிய வாய்ப்பு. தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு காவல்துறையினர் இடையூறு. தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர். நாட்டின் பல பகுதிகளில் நாளை கடும் மழை தொடர்வென விரிவான செய்திகள். இந்த மாதத்திற்கான லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் லாப்ஸ் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த இளைஞனின் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட அமைச்சின் வாகன சாரதியை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் இன்று பிறப்பித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சரின் மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகளான கமலதாஸ், சுதர்ஷன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடாத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்தவுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் நேற்று கைது செய்துள்ளனர். விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்யும் முடிவை மாற்றுமாறு ஜனாதிபதியை சந்தித்து கோரிக்கை விடுக்க நாடாளுமன்ற ஊழியர்கள் தயாராகி வருகின்றதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு விஜயம் செய்ய உள்ளமையினால் அப்போது இந்த கோரிக்கையை முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுமாயின் அரசு சேவையில் பிரச்சினைக்குரிய நிலைமை ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த விடுமுறை கொடுப்பனவு நீண்ட காலமாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் விடுப்பு கொடுப்பனவு ரத்து செய்யப்பட்டதால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நிலுவையில் உள்ள 1,30,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்துக்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகர வளாகத்தில் இடம்பெற்ற அவசர பரிசோதனை விஜயத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இணைய வழி முறையினூடாக சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களின் சாரதி அனுமதி பத்திரம் 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் ரத்து செய்யப்படும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மது போதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் முதல் விண்கல் மழை தொடர்பில் விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் விரிவுரையாளர் கிகான் வீரசேகர தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த விண்கல் மழையானது
இன்று இரவு தென்படும் என விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் விரிவுரையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடகிழக்கு வானில் அதிகாலை 5 மணி வரை இந்த விண்கல் மலையை வெற்று கண்களால் தெளிவாக காண முடியும் எனவும் கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விண்கல் மலையை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தின் இறுதியில் மிக அற்புதமான விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிட்ஸ் விண்கல் மலையை பார்வையிட இலங்கை மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொது சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி காவல்துறையினர் அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மல்லாவி நகரில் நேற்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாநில காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குளம் ஒன்றில் இருந்து சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சடலம் நேற்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வானில பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய கொட்டக்கடகே நிரோஷன் என்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விருந்தொன்றுக்கு சென்று வருவதாக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் வடக்கு, வடமத்திய, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பகுதிகளில் காற்றானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.